வணக்கம். டிரான்ஸ்ஃபார்ம் தமிழோட இனிஷியேட்டிவ் சார்பாக எங்க வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மாசம் மாசம் ஒரு டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த மாசம் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு அப்படின்ற டாபிக் எடுத்து அதை 4 வாரங்களாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்கோம். ஸோ கடந்த 2 வாரங்கள் வந்து பப்ளிக் ஹெல்த், அதாவது பொது சுகாதாரம், மற்றும் போன வாரம் வந்து கவர்மெண்ட் ஹெல்த் கேர், அதாவது அரசு சார்ந்த மருத்துவமனைகள், அதை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பிரைவேட் ஹெல்த் கேர், அதாவது தனியார் மருத்துவமனைகள், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம மத்தியில டாக்டர் ரவி சார் ஃப்ரம் சிட்லிங்கி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. Sir is a DNB rural surgeon working for more than 15 years in Chitlingi. Chitlingi அப்படின்ற district வந்து I think Sam will be a better person to give introduction. I hand over to Sam. So Dharmaburi district வந்து India's தமிழ்நாடுல மோஸ்ட் ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ட். ஸோ தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு யங் கப்புலா டாக்டர் லலிதா, டாக்டர் ரெஜி, 2 பேரும் 1990s ஏர்லி 1990s இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் அவங்கள போய் பார்த்திருக்கேன். ஸோ அங்க போய் they wanted to start a setup in tribal population. ஸோ அங்க போய் they started it off. இப்போ it's a huge setup with many community activities எல்லாம். So thanks Ravi Anand and Dr. Sangeeta for being here. Over to you. உங்க வீடியோ கூட நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. Hello. Yeah, can you hear? ரவி சார் ஜாயின் பண்ற வரைக்கும் நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். ஓகே. ஸோ இந்த வாரம் பிரைவேட் ஹெல்த் கேர் அப்படின்னு ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரைவேட் ஹெல்த் கேர் நெட்வொர்க் இருக்குது. ஒரு 50% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு மேல வந்து பிரைவேட் ஹெல்த் கேர் எல்லாம் வந்து நாடி போறாங்க. ஸோ பிரைவேட் ஹெல்த் கேர் அப்படின்றது ஒரு அத்தியாவசியமா இல்ல அது ஒரு அனாவசியமா? பிரைவேட் ஹெல்த் கேர்ன்றது எப்படி உருவாச்சு? ஒருவேளை அது உருவாறதுக்கு வந்து கவர்மெண்டோட டெஃபிஷியன்சி தான் காரணமா? அதோட ரெகுலேஷன்ஸ் என்ன? ஒரு மக்களோட உரிமைகள், பிரைவேட் ஹெல்த் கேர் தனியார் மருத்துவமனைகள்ல மக்களோட உரிமைகள் என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளா ஒரு பிரைவேட் ஹெல்த் கேர் அப்படின்னாலே கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து ஐயோ நிறைய காசு வாங்குறாங்களே, ஒரு பிசினஸ் மோட்டிவா பண்றாங்க அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கும் யாருனாலும். ஸோ அதை மாத்தி காட்டுறது வந்து நிறைய ஹாஸ்பிட்டல். அதுக்கு அப்படி ஒரு விளக்காக ஒரு சமூக பார்வையோட ஒரு ரூரல் ஹெல்த் கேர்ல ஒரு மலைவாழ் மக்கள் மத்தியில நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சிட்லிங்கி ஹாஸ்பிட்டல், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கு. சோ அங்க ஒர்க் பண்ற ரவி சார் நம்ம வந்து கூப்பிட்டுருக்கோம் இன்னைக்கு கெஸ்டா. ரவி சார், உங்க ஆடியோ ரவி சாரோட நெட்வொர்க் கனெக்ஷன் கொஞ்சம் வீக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த ட்ரைபல் ஏரியால இருக்காங்க. ஸோ I just spoke to them. They are coming back again. Okay, sure. So Sam, நீங்க பிரைவேட் ஹெல்த் கேர் பத்தி என்ன? Ravi sir, can you hear me? Ravi sir, நீங்க அன்மியூட் பண்ணனும். உங்க மைக் அன்மியூட் பண்ணனும். Yeah, sure. Okay. Sure. Sorry, எங்க இன்டர்நெட் ஸ்பீட் இஸ் கொஞ்சம் அன்ரிலையபிள். ஸோ சில நேரம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஸ்மாலர் பிளேசஸ். our internet connection is a luxury first of all. Okay, video unmute. எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் பேண்ட்வித் கம்மி ஆகும். சோ எல்லாரும் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிக்கோங்க. Sure. Okay, yeah. Yeah, you can continue on. Yeah. Now is it okay now? Yeah. Loud and clear. Yeah. Okay. Sorry, I don't know how far you could hear. So Chitlingi வந்துட்டு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கார்னர்ல இருக்கு. 90 kilometers எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து. And it's a predominantly tribal area with Kalvarayan Hill Range on one side and Sitteri Hill Range on the other side. And Chitlingi is a valley in between these two hill ranges. So இங்க வந்துட்டு டாக்டர் ரெஜி லலிதா அப்படின்ட்டு one doctor couple who basically Gandhian couple. They wanted to go and work in a very sorry? Please continue, sir. Yeah.
So this is Dr. Reggie and Lalita அப்படின்ட்டு ரெண்டு ஒரு டாக்டர் கப்புள், காந்தியன் கப்புள், who were working earlier in காந்திகிராம்ன்ற ஒரு இடத்துல நியர் திண்டுக்கல், மதுரை. அவங்க வந்துட்டு they wanted to go and work in a very needy place. So that's how they came here. They came across Sithalingi in 1993 and they came and settled down here in 1993. So Tribal Health Initiative was started in 1993 when the infant mortality was very high at the time lying, and absolutely no public or private healthcare in the area. Edume irundilla. So at the time la vanda aarambichanga. Initially, the concentration was on improving the health status of the community, which means main at the time la concentrate pannadala maternal health, mother delivery time la idagardu, and babies ude health paathukiradhu, and communicable diseases adella. So initial days la focus was on training local people, because vera yarume vande inga work panna interested irundilla. We were not able to get trained nurses or any other doctors here. So upper the first 94 lande or 94 95 lande they started training what we call health workers. Inga the young girls choose பண்ணிட்டு select பண்ணிட்டு அவங்க families ல போய் பேசி அவங்கள கூட்டி வந்து hospital இருந்து they started training them on all the patient care aspects, like how to check blood pressure, how to check temperature, how to give any injection, and my nariya vishayangal. And slowly and the healthcare training became very good, and they are still right now most of our nurses are still trained health workers who are still managing the hospital very well. Along with that, we also had another cadre of cadre of people called community health auxiliaries. So naanga enna panniranga, naanga illa, I was not there that time, so I shouldn't claim this thing for that. But அந்த டைம்ல டாக்டர் ரெஜி லலிதா எல்லா வில்லேஜஸ்ல இருந்தும் ஒவ்வொரு lady, women, basically somebody who's finished a family or somebody who doesn't have much family pressures of looking after younger kids, அந்த மாதிரி women select பண்ணிட்டு they trained them to conduct clean deliveries at home, looking after babies, when to send the baby home to the hospital, when to look after the baby in the village itself, என்னென்ன பண்ணலாம் வீட்டுக்குள்ள. ஸோ ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஹெல்த் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வி ஹேட் ஒன் ஹெல்த் ஆக்சிலரி இன் எவ்ரி வில்லேஜ். இங்க வந்துட்டு நாங்க சொன்ன அந்த சித்லிங்கி வேலி ஹேஸ் 21 villages covering a population of about 10 to 12,000 people. So in the valley la vandute health auxiliaries were in every village, and health workers were looking after the hospital side. When somebody is sick, they take care of the patients coming to the hospital. But adukku munadi the first contact in the community were the health auxiliaries. So idu vandute or 10 years la it made a immense impact in the community. The health status improved dramatically. What official figures, we had 147 deaths per 1,000 live births. Namak infant deaths nu solluvom, which is every 1,000 live births ku almost Can you hear us? We lost you. Hello? Can you hear us? Yes, we can hear you. Yes, we can hear you. Yes. Yes. எது வரைக்கும் கேட்டீங்க? சாரி. இல்ல கேக்குது, ஃபுல்லாவே கேக்குது. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. சாரி, இன் பிட்வீன் நீங்க நான் இங்க ஜஸ்ட் டாக்கிங் அப்படினு சொல்லிட்டு வருது. So I'm just talking. So you'll have to stop me if you can't hear me, or you can't stop me also. நல்லா கேக்குது சார். Yes, கண்டினியூ பண்ணுங்க. Okay. Yes, I am Daniel. Yeah. So அப்போ 1993ல ஆரம்பிக்கும் போது எங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, which is every 1,000 babies born, எத்தனை பேபிஸ் 1 yearக்குள்ள இறந்து போகிறாங்கன்னு பார்க்கும்போது அப்போ 147 இருந்தது. This was before 1993.
பட் 2003ல நாங்க பார்க்கும்போது இட் had come down to almost 30 per 1000 live births எங்க இந்த கம்யூனிட்டியில, which was basically the work done by the health auxiliaries and the health workers and Reggie and Lalita and the team. So கேக்குதா? am I still audible? Yes sir. Yes. Okay. So adukku aduthu we felt that we should look at the other parameters, because adukaprom ennachi health as such in the pressing health needs irundilla, like infant mortality la kammiya irundhathu, diarrhea andha mari ella edu irundilla, mothers yarum delivery time la irandu pogra mari irundilla. So அதுக்காக நாங்க we went back to the community. So 2003 and 4ல வந்துட்டு we had something called a பாதயாத்ரா அப்படின்ட்டு. நாங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் எல்லா வில்லேஜஸ்க்கும் ஒரு the whole team, tribal health initiative whole team went to every village, spent the whole day in the village and had one large village gathering. எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது we were just talking, okay, நீங்க ட்ரைபல் ஹெல்த் இனிஷியேட்டிவ்க்கு அடுத்த ரோல் என்ன எதிர்பார்க்குறீங்க, அடுத்த என்ன நாங்க எந்த இதுல ஒர்க் பண்ணணும், என்ன ஏரியால ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் பேசும்போது one thing that came across common topic that came across the all the villages was agriculture. Farming வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்கம் இல்ல. So a lot of people had started migrating to nearby cities. So on the time and the discussion led to our work into farming. So on the time we started in 2007 2006 we started this Sithalingi Organic Farmers Association அப்படின்ட்டு 2006. This was a result of lot of discussions with the community to improve their life, their economic status, their whatever income generation, quality of life adella. And this was a demand coming from the community. So we started working on that through a series of discussions. We got நிறைய organic farmers வேற இடத்துல இருந்து கூட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணோம், இங்க இருந்து நிறைய farmers கொண்டு போய் காமிச்சோம். அந்த மாதிரி 2006ல இந்த சித்தலிங்கி ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் ஆரம்பிச்சது. இனிஷியலி 2-3 வருஷம் கழிச்சு 4 பேர் தான் ஆர்கானிக் ஃபார்மிங்குக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து 16 பேர் ஆச்சு. அண்ட் within 5 years we were like 500 farmers in this Sithalingi Organic Farmers Association. So இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, we still consider health of the community, which covers not just the disease but also their income, their livelihood, their lifestyle ellame. So எங்களுடைய ட்ரைபல் ஹெல்த் இனிஷியேட்டிவ் உடைய விஷன் என்னன்னாக்கா, we will cater to the health needs of the community, and health needs does not stop with just providing health care services. இல்லைங்களா? So we started working on organic farming, and then slowly இன்னொரு விஷயம் நாங்கள் ஆரம்பிச்சது வந்துட்டு craft initiative அப்படின்ட்டு, where we had like 2 Lambadi communities who had their cultural embroidery skills, which was கொஞ்சமா அந்த skills போயிட்டே இருந்தது. So to revive that and also to look at an economic income generation for the women in the community. அது ஆரம்பிச்சது 2008 or something. So அதுவும் போயிட்டு இருக்கு. So இப்போ இந்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது we have like tribal health initiative is like an umbrella, and we have tribal hospital, which is one main part of it. We have the Sithalingi Organic Farmers Association, which is like which comprises more than 1,000 organic farmers ipo enga valley la, women and men together. And we have the artisans group, which is working on income generation for the women and women empowerment. 60 hours. So இப்போ இந்த லாஸ்ட் இயர்ல இருந்து நாங்க பேசிட்டு இருந்தது என்னன்னாக்கா, அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. So almost every 10 or 12 years we keep looking at our own work and say, okay, what next அப்படின்ட்டு. So last 2 years we've been talking about governance, which is saying இப்போ 25 years ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி எங்களுடைய 27th year. 25 years ஆனப்போ we started talking, அடுத்து என்ன பண்ணணும் நாங்க, is the direction that we are going is right, or should we change track அப்படின்ட்டுலாம்.
அந்த டைம்ல ஒன்னு நாங்க ரெகுலரா பேசினது வந்துட்டு வெதர் வி ஷுட் கெட் இன் டு தி லோக்கல் கவர்னன்ஸ், லைக் பஞ்சாயத்துல ஒர்க் பண்ணி கரப்ஷன் பத்தி, கரப்ஷன்ல ஒர்க் பண்றது, அந்த இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணி நவ் லாஸ்ட் இயர் வி ஸ்டார்டட் கண்டெஸ்டிங் இன் ஒன் ஆஃப் அவர் ஸ்டாஃப். we made them contest in the panchayat elections. அதுல இப்போ எங்களுடைய பஞ்சாயத் பிரசிடென்ட் இஸ் ஒன் ஆஃப் our ex staff. So we hope that in the next 5 years or so, slowly there will be reduction in corruption rates in our valley. The government system should be up and working, hopefully. So this is our goal. So because we also realize that whatever said and done, private healthcare or any other non-governmental organization is not a permanent solution to the problem. This permanent solution should come from the government, should come from the people who will demand their services from the government. So under Nokatla, we are actually working on governance. So that's going to be like a few more years before we see the results. Thank you, sir. அதாவது இத்தனை வருஷமா இங்க இருந்து ஆரம்பிச்சீங்க மோர்டாலிட்டி ரேட், அதுல தொடங்குறது ஃபார்மர்ஸோட இன்கம் எப்படி ஃபார்மர்ஸோட இன்கம், அந்த ஏரியால இன்கம் எப்படி ஜெனரேட் பண்ணீங்க, எப்படி அந்த ஏரியா மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தினீங்க, அது எப்படி வந்து நீங்க அதை அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எலெக்ஷன்ஸ்லயும் நீங்க வந்து ஸ்டாஃப் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஏரியாவோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது சில நேரத்துல வந்து நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மேல இருக்க ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கும். அதை உடைக்கும்வாறு சிட்லிங்கை மருத்துவமனை ஒர்க் பண்ணுது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா மிக இல்லை. கண்டிப்பா சார், நாங்க திரும்ப அப்படியே உங்ககிட்ட வரோம். நிறைய டவுட்ஸ் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்போ ஒரு சின்ன பவர் பாயிண்ட் இந்த பிரைவேட் ஹெல்த் கேர் பத்தி நம்ம பாத்திரலாம். He will share for him. For all of us. இங்க பண்ண சாம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? யா, ஓகே. ஸோ அந்த பிரைவேட் ஹெல்த் கேர் பத்தி பார்க்கலாம். பிரைவேட் ஹெல்த் கேர் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது வந்து கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி வெள்ளூர்ல ஆரம்பிச்சு 100 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து சென்னையில ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தோஸ் ஆர் த மாடல்ஸ் ஃபார் த பிரைவேட் ஹெல்த் கேர் ஃபார் ஹோல் இந்தியா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனா வந்து அது நம்மளோட பணத்துல வந்து இயங்குகிற ஆஸ்பத்திரி அப்படின்ற உரிமை இருக்கும். ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்மளோட உரிமைகள் என்ன, அப்படி உரிமைகள்னு ஏதாவது இருக்குதா இந்தியால, தமிழ்நாட்டுல அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். சோ இத பத்தி நம்ம பேசுறதுக்காக கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியால கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. சோ முதல்ல கொண்டு வந்தது வந்து தமிழ்நாட்டுல வந்து 1997 கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்தது வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. சோ இதுல மெயினா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எந்த கிளினிக்கா இருந்தாலும், நர்சிங் ஹோமா இருந்தாலும், ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு அந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல நம்ம வந்து ஒரு ஆபீசர் இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ வரைமுறைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த லாஸ் இது. சோ தமிழ்நாடுல வந்து 1997 இதை வந்து ஆக்ட் பாஸ் பண்ணாலும் இதோட ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னா 2018 தான் இதோட ரூல்ஸ் வந்து வந்திருக்குது. சோ இந்த ரூல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஒரு கன்சல்டேஷன் ரூம், ஒரு கிளினிக்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படின்றது இருக்கு. என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஒரு டாக்டர்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. சோ மக்களோட உரிமைகளை பத்தியும் இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல இருக்குது.
சோ நம்ம தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டையும் பார்க்கலாம், சென்ட்ரல் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டையும் சைட் பை சைடு நம்ம பார்த்துடலாம். சோ தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல மக்களுக்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்றது அவங்க போட்டிருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, நேம்ஸ் ஆஃப் டாக்டர் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல், ஃபெசிலிட்டிஸ் மேட் அவைலபிள் இன் ஹாஸ்பிட்டல், அதாவது ஹாஸ்பிட்டல்ல எந்த டாக்டர் ஒர்க் பண்றாங்க, அவங்களோட பேர் என்ன, அப்புறம் என்னென்னலாம் வசதிகள் இருக்கு, ஒரு எக்ஸ்ரே இருக்குதா, லேப் டெஸ்ட் இருக்குதா அப்படின்ற இதை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தெரியுற மாதிரி போர்ட்ல வைக்கணும் அப்படின்றது தமிழ்நாடோட ரூல்ஸ். இதே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் 2010 அப்படின்னு பார்த்தோம்னா அதுல கொஞ்சம் நிறைய இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணணும்னா என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு ரேட் ஆகும், இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன ரேட் ஆகும், அந்த நோய்க்கு எவ்வளவு ரேட் ஆகும், ஒரு டெலிவரி பாக்குறதுனா என்ன ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது போகவும் நிறைய உரிமைகளை கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும் போது நம்ம கேஸ் ஷீட்னு சொல்லுவோம். அந்த கேஸ் ஷீட், பேஷண்டோட ரெக்கார்டு, இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்து பேஷண்ட் கேட்டா அவங்களுக்கு கொடுக்கணும். சோ இது வந்து பேஷண்டோட ரைட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு கன்சென்ட், எந்த ஒரு சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி கன்சென்ட், அது ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் செகண்ட் ஒப்பீனியன், இன்னொரு டாக்டர்கிட்ட நான் கேட்டுட்டு வரேன், கொஞ்சம் கேஸ் ஷீட் கொடுங்க, டீடைல்ஸ் கொடுங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து பேஷண்ட்டுக்கு உரிமை இருக்குது. சோ முக்கியமான உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பேஷண்ட்டுக்கு என்ன நோய் இருக்குது, என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், என்ன சர்ஜரி பண்ணணும், அதுக்கு எவ்வளவு ரூபா ஆகும் அப்படின்றத தெளிவா வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ், என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரூபா அப்படின்றதையும் அவங்க போர்ட்ல போடணும். செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. சோ இந்த மாதிரி சில ரேட்டு அதை பத்தி வந்து நம்ம தமிழ்நாடு இதுல ரூல்ஸ்ல இன்னும் இன்க்ளூட் பண்ணல. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லிப் வந்து கண்டிப்பா பேஷண்ட் கொடுக்கணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸ்லிப்ன்ற வேர்ட் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது கிளினிக்லயே ஆரம்பிக்குது. கிளினிக் அப்படின்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவுட் பேஷண்ட் மட்டும் இருக்க ஹாஸ்பிட்டல் கிளினிக்னு அவங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ அதுல என்னெல்லாம் இருக்கணும்னா, பேஷண்ட் ஒரு டாக்டரை பாக்குறீங்க, பார்த்துட்டு வீட்டுக்கு போறீங்க, போகும்போது உங்க கையில அந்த ஸ்லிப் அவங்க கொடுக்கணும். அந்த ஸ்லிப்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்னா, உங்க பேரு, ஏஜ், செக்ஸ், டேட், என்ன டேட்ல நீங்க பாத்துருக்கீங்க, டயக்னோசிஸ், ப்ரொவிஷனல் ஆர் ஃபைனல் அப்படின்னா என்ன நோய் இருக்குது, அதாவது காய்ச்சல் அப்படின்னா ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப டைஃபாய்டு அப்படின்னா ஃபைனல் டயக்னோசிஸ் அப்படின்னு. எதுக்காக நீங்க போயிருக்கீங்க, என்ன நோய் இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்திருக்காங்க, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் சைன் அண்ட் சீலோட இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, இல்ல ஒரு சிடி, எம்ஆர்ஐ பண்ணிருக்காங்கன்னா அந்த ரிசல்ட், இது அவ்வளவுமே ஒரு கிளினிக்கோ கன்சல்டேஷன் ரூமோ முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்க கையில இருக்க வேண்டியது. இந்த ஸ்லிப்ல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இதை கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் மட்டும் வைக்கிறது வந்து கிடையாது. பேஷண்ட் கையில எந்த மருத்துவமனையா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஸ்லிப்பை வந்து அவங்க கையில கொடுக்கணும். இது இன்பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்ல, அவுட் பேஷண்ட்டுக்கும். அதே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் டெர்மினாலஜி டாக்டர்ஸ் மத்தியில. சோ அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியில என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றதும் அழகா கொடுத்திருக்காங்க. நம்ம சொன்ன அதே ஸ்லிப்னு சொல்லியிருக்க அதே டீடைல்ஸ் எல்லாம் இதுவும் இருக்கு. ஆனா டிஸ்சார்ஜ் சம்மரி எப்போ கொடுப்போம்னா, ஒரு இன்பேஷண்ட், அதாவது உள்நோயாளிகளாக நம்ம அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணி வெளியில போகும்போது கொடுக்கக்கூடியது டிஸ்சார்ஜ் சம்மரி. சோ அதுல என்னெல்லாம் இருக்கணும், ஒரு டேட் ஆஃப் அட்மிஷன், டிஸ்சார்ஜ், அந்த டயக்னோசிஸ், என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன சர்ஜரி பண்ணிருக்காங்க, டிஸ்சார்ஜ் அட்வைஸ், நீங்க அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ண வேண்டிய மாத்திரைகள் என்ன, அப்புறம் அர்ஜென்ட் கேர் அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு நீங்க எப்படி வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணணும், தொலைபேசி என்ன, எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். சோ இது வந்து முக்கியமா வந்து ரெண்டுலயுமே கொடுத்திருக்காங்க. ஸ்லிப்ன்ற டேர்ம்ல யூஸ் பண்ணிருக்காங்க, இப்ப டிஸ்சார்ஜ் சம்மரின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது மக்களோட பிரதான உரிமை. அதுக்கப்புறம் ஆக்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சென்ட்ரல் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 2010 ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி வாரியா போட்டு, ஒவ்வொரு நோய் வாரியா போட்டு அவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற கைட்லைன்ஸா கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக உதவும் அப்படின்னா, ஒரு அன்னெசரி இன்வெஸ்டிகேஷன், தேவையில்லாத ஒரு டெஸ்ட் நம்ம பண்ண சொல்றாங்க, இல்ல தேவையில்லாத மாத்திரைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல நம்ம பாத்துக்கலாம், ஓ இந்த நோய் இருக்குது, இந்த ஸ்பெஷாலிட்டி கீழே வருது, அப்போ அவங்க என்ன டெஸ்ட் பண்ணணும், எது எக்ஸ்ட்ரா பண்றாங்க, எது தேவையில்லாத மாத்திரையா ஒரு வேளை இருக்குமோ அப்படின்றத டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். அதுக்காக இந்த கைட்லைன்ஸ் அப்படின்றது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 2010 சென்ட்ரல் கவர்மெண்டோட இருக்குது. அது வந்து தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல இது வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வரல. சோ அடுத்தது பார்த்தோம்னா, இந்த ஃபீஸ் ரெகுலேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஆக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா,
ரேட்ஸை வந்து அவங்க டிஸ்ப்ளே பண்ணணும். ஒரு டெலிவரியா, ஒரு சிசேரியனா எவ்வளவு ரேட் ஆகும், அப்ராக்சிமேட் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்றத டிஸ்ப்ளே பண்ணணும். ஒரு சர்ஜரியா, ஒரு சர்ஜரினா அது என்ன ரேட் ஆகும், ஒரு பிளட் டெஸ்ட் அது என்ன ரேட் ஆகும். பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ எல்லாம் மாற போறது இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரே ரேட் தான். சோ இந்த ரேட் எல்லாம் வந்து கண்டிப்பாக தனியார் மருத்துவமனைகள் மக்களுடைய பார்வைக்கு வைக்கணும் அப்படின்றது போட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ரேட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ற ஃபீஸ் தான் வந்து தனியார் மருத்துவமனைகள் வாங்கணும் அப்படின்றது இருக்கு. சோ இந்த ஃபீஸ், இந்த ரேட்டு, அதை பத்தி எதுவுமே வந்து தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 2018 கொண்டு வரல. வேற ஏதாவது டாக்குமெண்ட்ல இருக்கா அப்படின்னா நாங்க தேடி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சோ இத பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம அடுத்த டாபிக் போலாம். சாம் டேவிட் சார், இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸ் பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம். சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து வைக்கிறது ஃபீசிபிள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? And you're asking me, huh? Yes. I think I'll just make one dictum. For one person's plan, the thing is not equal to others, because overall broad kudukalam, but whereas the concept of making it rigid for the whole country is not right, according to me. I've been thinking about it quite a bit, or for the whole state. But now Ravi talked about Sitlingi. Sitlingi, you can't say the same thing can be done in what you do in Chennai cannot be applicable to Sitlingi. So this kind of rules will restrict people from doing in their own context. The contextless work will be affected by this kind of plans which have been given by the government. So that's how it's been affected. If you see Orissa, if you see Madhya Pradesh, if you see Chhattisgarh, if you look at most of the places, because of this, a lot of restriction happened. I can quote many cases where there are people, the associations, specialist associations, they cause a lot of damage to. They will not be in a rural setting. They will create problem because of these laws. It has to be specified. If you want to call it Metro one range, you call it other kind of, each region you change it, it will be much better. I find that will be a relevant thing to look at it. This has to be thought through for others who want to express something. Making it, any right given to anyone can't be misused. When you say that information, I agree that people have to give a prescription, people have to give a slip, people have to give all the details. There's nothing wrong about that. Those can be still followed, and many people, everyone follows that. At least hospitals I'm involved in, all of them follow that. But whereas when you make the right of the people more than the work, or rather questioning each one's procedures, it can't be. Medicine is not uniform. What I studied in 1970s and 80s is not relevant today. So it's important for dynamic workers to happen, for which you can't put a dictum of saying this is how we do the management. And school of thought is varied, and people can manage the same thing with a slightly different models. So I just not able to really digest that. I think it has to be seen in a broader context. Even Ravi can give an answer. In Sitlingi, what they do, everything may not be there in the textbook too. They develop the whole work. There are various things they have done it, which may be relevant only for them, which others may not even understand. So, as a family physician, I have a very way of looking at it. ரவி சார், சிட்லிங்ல எப்படி சார் நம்ம வந்து ரேட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பப்ளிக்கா போடுறது ஃபீசிபிலிட்டி இருக்குதா? நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரும்போது எல்லாத்துக்குமே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கூடிய காசு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமா நீங்க ட்ரைபல் ஹெல்த் கேர் பெல்ட்ல யூஸ் பண்றீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிட்லிங்ல இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் சார்பா போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா சார்? Okay. Yeah, sure. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. Okay. So yes, yeah. Sir, Sam David sir சொன்ன மாதிரி very well said, Sam David sir. So நாங்க சித்திலிங்கில என்னன்னாக்கா டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாதிரி இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்க மாதிரி you cannot put the rates. One is it's not practical எங்களுக்கு. ஏன்னா நாங்க நிறைய different charges வச்சிருக்கோம். For a tribal patient we have a different charges. For a non-tribal patient we have a different charge, though we have the same treatment, but we go by the affordability also. So adu or pakkom. And also we have a policy saying people in emergencies, people can pay what they have. We don't want any person to go into
ஒரு டெப்ட் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு மாட்டக்கூடாதுன்றது நாங்க தெளிவா இருக்கோம். ஸோ எங்க ரூல்ல we have some extra funds that we put it for patients who cannot pay for their treatment. ஸோ நம்ம ரேட்ஸ் போடும்போது என்ன ஆகும்னாக்கா நிறைய பாப்புலேஷன்ஸ் எஸ்பெஷலி இப்போ எங்க ட்ரைபல் பாப்புலேஷன் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரைபல் பாப்புலேஷன் அக்ராஸ் தி கண்ட்ரி தே ஆர் வெரி ப்ரவுட். தே வில் நாட் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் கன்செஷன். இப்போ நீங்க ஃபார் ஒரு சர்ஜரிக்கு சிசேரியன் செக்ஷன் 10,000 ரூபாய் ஆகுது அப்படின்னாக்கா அவங்க கையில 10,000 ரூபாய் இல்லைனாக்கா அவங்க வரமாட்டாங்க. ஸோ யூ ஆர் பேசிக்கலி பிளாக்கிங் ஆஃப் தி மோஸ்ட் நீடி section of the population. People who want to, you want to serve them அப்படின்னும் போது அவங்க கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னா they might not come at all. So அது ஒரு பக்கம். So practically I don't know how effective it will be, but we don't want to try because that will, I think, put off a lot of people who can't afford, and our focus is on those people who can't afford. We want to treat them. People who can afford can go to the regular private hospitals. One about the health insurance, we have different forms of health insurance. ஒன்னு வந்துட்டு எங்க வேலையில இருக்க elderly population 60 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்கலாம் நாங்க ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னு கட்டினாக்கா we take care of their outpatient care fulla, and the IP also inpatient admission தேவைப்பட்டாலும் up to 8,000 rupees நாங்க கன்செஷன் அப்படின்னு வச்சிருக்கோம், which is like almost 198 பேருக்கு அந்த 5,000 கிராஸ் ஆகாது. ஏன்னா எங்களுடைய பில்ஸுக்கு எங்களுடைய காஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் கேர் எல்லாமே வந்துட்டு கம்மியா இருக்கிறதுனால almost 98% of them will not need that margin at all. So and the health insurance for the elderly people is one population who are the vulnerable, because அவங்க கையில அந்த கேஷ் இருக்குதுல்ல, they can't work, most of them can't work in the fields எல்லாம். ஸோ அவங்களுக்கு அந்த இன்கம்ன்றது எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைன்னும் போது they'll be depending on அவங்களுடைய பசங்க, அவங்க சின்ன ஊர்ல இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய நேரம் அந்த ட்ரீட்மெண்ட் டிலே ஆயிடுது, அவங்க அந்த இது ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதே ரொம்ப டிலே ஆகுது. ஸோ இந்த நாங்க இது எக்ஸ்பெரிமெண்டாவே ஆரம்பிச்சோம் ஒரு 6 years பேக். 100 ரூபாய் அப்படின்ட்டு வச்சது இனிஷியலி ஒரு 200-300 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்டா ஒரு 500 பேருக்கு மேல ரெஜிஸ்டர் ஆயிடுறாங்க. 100 ரூபாய் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. We have to somehow support, we get some extra help for the running this program, but then it's a huge hit. But we don't want to make anything free also, because people have their own dignity. So they want to feel that they bought the treatment, it's not given to them as a charity. So அந்த ஒரு இதுவும் நம்ம ஒவ்வொரு பாப்புலேஷன்லயும் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். So I have a question. yes. So usually common public மத்தியில private healthcare அப்படினாலே நாங்க வந்து we are being pleased அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க வந்து you have given a completely different perspective. You are doing a completely different thing. You are saying, you're talking about poor people being affordable and all that. So how are you managing your finances? Are you making both ends meet? Is the hospital financing enough for you to run the hospital? As my question. Yeah, இது சங்கீதா ஆன்சர் பண்றா. Yeah. So I'll try my best. Enna as hospital we are now 40-bedded hospital, and we have 24 hours emergency facility, like for surgery, especially surgery and obstetrics. இன்னைக்கும் இங்க around 60 kilometer radius we are the only surgical facility. So அப்படி இருக்கும்போது in a way hospital as such is sustainable by itself. The income we are generating, we are able to எங்க hospital sustain பண்ற அளவுக்கு பண்ண முடியுது. But other things, there are a lot of people who are in cities, who are like outside helping us, like people like you, everyone know. So fundraising or parallelly, it's a huge thing that's happening. And we have like Friends of Sithilingi chapter. These are there in cities, Mumbai, Chennai, even abroad, Germany, UK. So people from outside are like really helping us to run this place. And idu illama like so far the organic farming initiative, craft initiative they are all income generation idu. So they are able to sustain by themselves. So hospital as such, because of the services, we are able to sustain. Adu illama concession kudukka mudiyudhu. But Sam, I'll also add to that. I feel if you practice ethically and a good care, you will have enough and more
income to run the hospital, because இப்போ நம்ம most of the mission hospitals நம்ம பார்த்திருக்கோம் where அவங்களுடைய charges is ridiculously low compared to private hospitals and the corporate city hospitals compare பண்ணும்போது city hospitals imagine பண்ண முடியாது நீங்க எப்படி அவ்வளவு ரன் பண்ண முடியும்ட்டு. பட் we run by numbers. நமக்கு ரெண்டு சர்ஜரி பண்றதுல நம்ம 10 சர்ஜரி பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு we can cut the cost. So it is not about I think we can I think there are a lot of examples, many mission hospitals are doing that, who can actually set an example saying even with a low cost, affordable cost I should say, not low, affordable cost and good quality, you can generate enough income for running the hospital. And people are ready to pay if you give good ethical healthcare. That is always there. Can I come in here if you don't mind? Dr. Sam David, I have one more question. I'm very sure that you will also want to answer that. So maybe you can add that and answer together. So my question is, I want Sangeeta and Ravi both to answer. What made you go there? I'm very sure that you won't be paid as much as we in the cities are paid. What are the advantages of being in a tribal or low quality, I mean, or poor, lower quality of life as we define ourselves now? So அந்த மாதிரி ஒரு ஏரியால போய் நீங்க வேலை பார்க்கிறதுக்கு what made you go there? It's a personal question, but I want you people to answer. Maybe Sam David also can answer that. So he also worked in a poor place for a long time. So, and how just adding on to that, how are you getting human resources? Are you getting people? Are you getting doctors coming over there? Okay, Sam, I think see, it's how we look at life in Tonadu. So each one of us has a different take on life. What are your life priorities abindra mari? I think finances is one thing. I mean, yeah, of course city la oru நிறைய income கிடைக்குமா இருக்கும். But probably it's how probably I personally look at it differently. I enjoy the forest here. I enjoy the informal relationship with our community, with the village, with the community, with the staff here, where there's no hierarchy. So we are like a large family, and I think it's our own selfish motive. No, I feel happy being in Sithalingi. I wouldn't be happy being in any other city for that matter. To work. If I can't imagine myself working in a city, catering to people who can afford to come in a car and ask have. If they can get surgery done by any expert surgeon, excellent. But I feel happy. So it's my own selfish motive, I feel. That keeps me happy. That keeps me going. So probably Sangeeta will have a different take on it. And I would like to hear Sam David sir also. No, whatever Ravi told is right. எனக்கு அது உண்டு. But one more thing which ஏன் இங்க வந்தோன்றதுக்கு தெரியல. During internshipனா there was some emptiness. We don't know எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னு புரியவே இல்லை. இன்டர்ன்ஷிப் வந்த உடனே பிஜி ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. இப்பவே என்ன ஸ்பெஷாலிட்டி சூஸ் பண்ணிருந்தாங்க. அட் அ பாயிண்ட் ஐ ஃபெல்ட் டாக்டர்னா என்னன்னு புரியாம எதுக்கு பிஜி ஸ்பெஷலைஸ் பண்ணாலும் அப்ப ஸ்பெஷலிஸ்ட்னா என்னன்னு புரியாது. So I thought before that we should find out what this profession is and what health is. Somehow I met Dr. Reggie and இந்த பிளேஸ் பத்தி தெரிஞ்சதும் வந்ததுக்கு அப்புறம் like as Ravi said, we realize health is not about hospital or money, or whenever we talk about medicine, இப்போ சொல்ற மாதிரி it is taken as a commodity. அதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம், அதுக்கு எவ்வளவு சேலரி வருது, அந்த மாதிரி தான். But I think Sithalingi taught us a value where you can look at health beyond money and beyond salary and beyond which we usually see in the cities. And we even on the patient doctor relationship அப்படின்றதே கன்சியூமரிஸ்டிக்கா இல்லாம, even when we talked about in the cost போடுறது அதெல்லாம், it is all very easy here because here our staffs are from the community. So the place is basically staff centered, and when there is community participation or transparency இருக்கும். வர்ற பேஷண்ட்ஸ் யாரும் இங்க இருக்கிற ஸ்டாஃப் அவுட் சைடர்ஸ், அவங்க எங்க கிட்ட இருந்து கொள்ளடிக்க போறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. இங்க இருக்கிற நர்சஸ் எல்லாருமே அந்த பேஷண்டோட அக்கா தங்கச்சி அந்த மாதிரிதான் இருக்கிறதுனால they are all family. So அப்படி ஒரு வே ஆஃப் மெடிசன் இருக்கும்போது we feel
we actually don't need that much of money to live when we see these things. Not the end of the day when we feel okay wherever we are and we can help people and those people can help us. That's what it matters. So money patti யோசிச்சது இல்லன்னு தோணுது. And we are not going to starve, definitely. We'll have enough and more for our own basic needs. So yeah, that's what. Incentive வந்து beyond money, like if you take living with nature, without pollution, without doctor patient violence, இதெல்லாம் incentive எடுத்தா I think we'll be earning more than people in the cities. And it's also like an addiction, no? Once you live in a small rural area with the tribal community, I think you can't work in a bigger city, I think. I mean, it's a different you really appreciate being a doctor there. I mean, so the benefit that the community gains is a side effect, actually. So இந்த குட் சமாரிட்டன் லா அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க 2015 மேல வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு என்ஜிஓ வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பிஏஎல் போட்டு மெஜாரிட்டி ஆஃப் த டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ் டெத்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னா அந்த கோல்டன் அவர்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் வந்து கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோல்டன் அவர்ல பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாதனாலதான் நிறைய பேர் வந்து இறந்து போறாங்க. அதனால ஏன் அப்படி மத்த மக்கள் வந்து கூட்டு போக மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் ரொம்ப பண்ணுவாங்க, ஐ விட்னஸா போக வேண்டியிருக்கும், கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா காசு யார் செலவழிப்பா? நம்ம தானே செலவழிக்க வேண்டியிருக்கும். அதனால நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆறத பார்த்தாலும் போட்டோ வீடியோ எடுத்தாலும் அந்த பேஷண்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சோ 2015 வந்து சுப்ரீம் கோர்ட் அவங்கள எடுத்து இந்த என்ஜிஓ போட்ட பிஏஎல்ல குட் சமாரிட்டன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது எப்படின்னா ஒரு கைட்லைன்ஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸா போட்ட பிறகு அந்த ஃபோர்ஸ் ஆஃப் லா அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு. அதுபடி எப்படின்னா நம்ம வந்து ஒரு பேஷண்ட் அடிபட்டு கிடக்குறாங்க ஆக்சிடென்ட்ல, அவங்களை ஹெல்ப் பண்றோம், ஹாஸ்பிட்டல் கொண்டு போறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு மேல எதுவுமே பண்ண வேண்டாம். நம்மளோட பேரையோ நம்மளோட போன் நம்பரையோ எதையுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது போலீஸ்க்கு. போலீஸும் நம்மளோட இன்டென்ஷன் இல்லாம நம்மளோட ஹெல்ப் இல்லாம நம்மளோட வாலண்டரியா நம்ம ஆஃபர் பண்ணாம நம்மள எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அப்படியே கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அவங்க வந்து பிளேன் க்ளோத்ஸ்ல தான் வரணும், நம்ம இருக்க இடத்துக்கு நம்மள வர சொல்லலாம், அவங்க போலீஸ் ட்ரெஸ் கூட போட்டு வரக்கூடாது, நம்ம என்ன டைம் கொடுக்குறோமோ அதுலதான் அவங்க வந்து கேட்கணும். அதுபடி நமக்கு வந்து எந்த கம்பல்ஷனும் கிடையாது போலீஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதும். ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம பேரை எதையுமே சொல்றோம் அப்படின்றத அவசியம் கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் மேண்டேட்டட் பை லா டு கிவ் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கண்டிப்பா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோமோ அவங்க ட்ரீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுதான் இந்த கைட்லைன்ஸ். சோ இந்த கைட்லைன்ஸ் பேஸ் இது வந்து ஆல் ஓவர் இந்தியா அப்ளிகபிள் ஆகும். சோ இந்த கைட்லைன்ஸ் வந்து லாவா கொண்டு வந்த ஒரே ஸ்டேட், ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஸ்டேட் வந்து கர்நாடகா. வேற எந்த ஸ்டேட் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் சர்ச் பண்ண வரைக்கும் கர்நாடகா கவர்மெண்ட் மட்டும் தான் 2016 இதை ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டப்படி என்ன அப்படின்னா நீங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க, அந்த பேஷண்ட நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்கன்னா அவங்க குட் சமாரிட்டன் அப்படின்னு சொல்றாங்க. எந்தவித என்கொயரிக்கும் எந்தவித லையபிலிட்டிக்கும் நீங்க வந்து ஆளாக மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேட் வில் ப்ரொவைட் ரிவார்ட் ஆஃப் 1500 rupees, 1500 உங்களுக்கு ரிவார்டும் கொடுக்குறாங்க பேஷண்ட்ஸை வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்கன்னா. அதே மாதிரி என்ன எக்ஸ்பென்ஸ்னாலும் அது வந்து குட் சமாரிட்டன் ஃபண்ட் அப்படின்னு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அந்த ஃபண்ட்ல இருந்து தான் கொடுக்கணும். நீங்க ஒரு வேளை கோர்ட்டுக்கு போறோம், நீங்க வாலண்டரியா நீங்க பண்ணாலும் நீங்க போயிட்டு வர டிக்கெட்ல இருந்து எனி எக்ஸ்பென்ஸ் had to be borne by the state. ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து தான் ஆகணும். ஒரு காசுக்காக கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. சோ எந்த ஒரு லீகல் ஆக்ஷனும் வந்து ஹாஸ்பிட்டல் மேலே எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு லா வந்து கர்நாடகால மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ரோல் மாடலா 2016. இப்ப நாங்க பார்த்த வரைக்கும் அப்படின்னா நாங்க கவர்மெண்ட்லயே ஒர்க் பண்ணிருப்போம், நிறைய பேர் பிரைவேட்லயே ஒர்க் பண்ணிருப்போம். பிரைவேட்ல காசு இல்லாதனால கேஷுவாலிட்டியில எமர்ஜென்சில நிறைய பேரை ரிஜெக்ட் பண்றாங்க நிறைய ஹாஸ்பிட்டல். அதுல ஒரு நியாயமும் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பிரைவேட் நம்ம ஃப்ரீயா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு ஹார்ட் அட்டாக்னு வராங்க அப்படின்னா ஒரு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா அந்த முதல்ல கொடுக்கக்கூடிய மருந்தே 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஒரு சர்ஜரி பண்ணோம்னா 50,000 1 லட்சம்
லட்சம் ஆகும். ஒரு 4 பேருக்கு நம்ம ஃப்ரீயா அந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு நேம் வரும், எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா எதிர்பார்த்து போவாங்க. அதுக்காக எந்த ஒரு டாக்டரும் நான் சம்பளம் வாங்க மாட்டேன், சம்பளம் கம்மியா வாங்கிக்கிறேன், இந்த பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாஃப் நர்ஸோ இந்த பேஷண்ட் நம்ம ஃப்ரீயா ட்ரீட் பண்ணலாம் சார், எங்க சம்பளத்தை புடிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. சோ கண்டிப்பா அவங்க இப்போ பார்த்தோம்னா ஹெல்த் கேரோட காஸ்ட் ரொம்ப ஹையா போயிட்டே இருக்கு. அது ஒரு இபி காஸ்டா இருந்தாலும் சரி, லேண்ட் காஸ்டா இருந்தாலும் சரி, சேலரி காஸ்டா இருந்தாலும் சரி, ஸ்பெஷலிஸ்ட் அதாவது சர்ஜன் ஒரு ஆங்காலஜிஸ்ட் அப்படின்னா அவங்களோட சேலரி வந்து ரொம்ப ஹை ஆயிட்டே போகுது. சோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா, சஸ்டெயின் பண்ண முடியுமா அவங்க ஓன் அப்படின்னா கண்டிப்பா வந்து பிராக்டிகலா பாசிபிள் இல்ல. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணாதனால, பேஷண்ட்ஸ்ட காசு இல்லாதனால நிறைய பேஷண்ட்ஸ் இறந்து போறாங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. அது தமிழ்நாடாவும் இருக்கட்டும், இந்தியாவும் இருக்கட்டும். இது எந்த ஹாஸ்பிட்டல் இப்படி வந்து நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து கொடுப்போம், எந்த ஒரு பேஷண்ட் காசு இல்லாம வந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்ற ஹாஸ்பிட்டல் நான் இது வரைக்கும் வந்து பார்த்தது இல்ல. கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், நான் இல்ல அப்படின்னு சொல்லல, நாங்க ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவும் அப்படி பார்க்கல. சோ இதுக்காண்டி ரெண்டாவது விஷயம்னா கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண்டு கவர் ஆகுது. இது எந்த வித காசும் கிடையாது, ஃப்ரீயா அப்ளை பண்ணலாம். அந்த ஏரியா விஓட்ட மட்டும் அந்த 72,000 கம்மியா இருக்கு, பிபிஎல் ஃபேமிலிஸ் தான். சோ 72,000 கம்மியா இருக்கு அப்படின்னு இன்கம் சர்டிபிகேட் வாங்கினா கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து எல்லாரும் பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஆனா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லா டைமும் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது. நிறைய பேருக்கு முக்கியமா ட்ரீட்மெண்ட் தேவை, ஒரு 8 லட்சம் ரூபாய் 9 லட்சம் ரூபாய்க்கு இருதய சிகிச்சை தேவை அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆறத நாங்க கண்ணால பார்த்திருக்கோம். இது நான் சொல்றது வேற யாருமே இல்ல, ஒரு அரசு மருத்துவருக்கு இது நிலைமை. அரசு மருத்துவர் ஒரு கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எம்ப்ளாயிஸ் இன்சூரன்ஸ் வச்சு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் 9 lakhsக்கு ட்ரீட்மெண்ட், ஒரு அர்ஜென்ட் சர்ஜரி தேவைப்படும் போது அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்? அது கவர்மெண்டோட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் பிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவரோட பிரைவேட் கம்பெனிக்கு அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த பிரைவேட் கம்பெனி தான் டிசைட் பண்ணணும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து யார் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. சோ நிறைய பேர் நம்ம சொல்றதை கேட்போம், ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க சார் லைஃப் சேஃபா இருக்கும் அப்படின்றது. ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து ஒரு முடிவா? இல்ல, கண்டிப்பா வந்து ஒரு மனிதம், ஒரு ஹியூமனிட்டி தான் இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டா இருக்க முடியும். லாஸ்ட் ஸ்லைட் வந்து என்னன்னா, கண்டிப்பா என்ன வித கோவங்கள் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வந்து நம்ம வயலன்ஸ் பண்ண முடியாது. டாக்டர்ஸ் மேலேயோ அங்க இருக்க உடைக்கிறத கண்டிப்பா பண்ண முடியாது. அது காக்னைசபிள் அண்ட் நான் வெயிலபிள் அஃபென்ஸ். காக்னைசபிள் என்னன்னா வாரண்ட் இல்லாம போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். மினிமம் 3 years to 10 years இம்ப்ரிசன்மெண்ட் அதுக்காக பனிஷ்மெண்ட் வச்சிருக்காங்க. சோ டாக்டர்ஸை வந்து ஒரு அடிக்கிறதோ இல்ல ஸ்டாஃப் நர்ஸ் அடிக்கிறதோ இல்ல அங்க இருக்க பொருளை அடிக்கிறதோ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டுல கொண்டு வந்த லா இது. சோ தீபக் ஜஸ்டின் இப்போ அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணோம் சொல்லியிருக்காங்க, அவங்க இதை பத்தி கொஞ்சம் பேசலாம். தீபக் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எஸ் கேக்குதா? எஸ் எஸ். ஹாய். ஸோ நான் தீபக் ஜஸ்டின், நான் இப்போ டெல்லியில் பிஜி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரைவேட் ஹெல்த் கேர் பற்றி யோசிக்கும் போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம், ஸோ 1947 அந்த மாதிரி டைமில் ஒன்லி 5% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ப்ரைவேட் ஹெல்த் கேர் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ யா, ஒன் செகண்ட். Am I visible? Yes, yes. So only 5% of the population வந்து private health care வந்து utilize பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 82% of the outpatient clinic and 70% 50 to 70% of the inpatient வந்து பிரைவேட்டை நம்பி தான் இருக்காங்களே. ஸோ இவ்வளோ பெரிய பூமை வந்து நம்ம கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்குங்கிறது வந்து ஒரு விதத்துல நல்ல விஷயமா நான் பாக்குறேன். பிகாஸ் எல்லாராலையுமே வந்து பப்ளிக் ஹெல்த் கேர் அஃபோர்ட், ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஹெல்த் கேர் வந்து எல்லா ஹோல் பாப்புலேஷனை வந்து மேனேஜ் பண்ண முடியாது, அதான் ஃபர்ஸ்ட் காரணம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைவேட்டைசேஷன் வந்து நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு மற்ற ஃபீல்ட்லலாம். ஸோ ஆனால் நம்ம என்ன இதை மறந்துட்டோம்னா, இப்போ நம்ம ப்ரைவேட் ஹெல்த் கேர் வந்து கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணப்போ அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட்லாம் வந்து கம்மி ரேட்டில் கொடுக்கறது, டேக்ஸஸ்லாம் நிறைய கம்மி பண்ணுறது, அப்புறம் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுற ட்ரக்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து சப்சிடைஸ் ரேட்டில் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து பாப்புலேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுதாங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து ப்ரைவேட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே காஸ்ட் தான், எல்லாருக்குமே அதே காஸ்ட் தான். ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் ஸோ ரீசெண்டா வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த சீட்ஸ் வந்து புவர் பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதை எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்த் கேர்ல ஏதாச்சும் ரிஃபார்ம் பண்ணாங்க கவர்மெண்ட் வந்து பிரைவேட் ஹெல்த் கேர்ல இன்டர்வீன் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ட் அனதர் திங் இஸ் இப்போ அப்போலோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போலோ வாஸ் த ஃபர்ஸ்ட். இப்போ எந்த இது பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அது மெட்ராஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் மெட்ராஸ் தான். ஸோ ஹெல்த் வந்து இங்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, மக்களாக இருக்கட்டும் கவர்னிங் பீப்புளாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து நிறைய விதத்தில் அட்வான்ஸ்டாக இருக்கும். சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே வந்து இப்போ மெடிக்கல் டூரிசம்னா நம்பர் 1 வந்து நம்ம தான். இன்னொன்று ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஹெல்த் ஜிடிபி, பப்ளிக் ஹெல்த் ஜிடிபி வந்து ஜஸ்ட் 0.9% ஆஃப் த ஜிடிபி வந்து நம்ம பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து இது பண்றோம், கான்ட்ரிபியூட் பண்றாங்க கவர்மெண்ட். பட் பிரைவேட் ஹெல்த் கேர்ன்னு பார்த்தீங்கன்னா 4.2% ஆஃப் த ஜிடிபி வந்து பிரைவேட் ஹெல்த் கேருக்கு போகுது. ஸோ அது வந்து டாப் 20 கண்ட்ரீஸ்ல, வேர்ல்ட்ல இருக்க டாப் 20 கண்ட்ரீஸ்ல ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் இந்தியா இன் பிரைவேட் ஹெல்த் கேர். ஆனால் பப்ளிக் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா 0.9%ங்கிறது ஜஸ்ட் ஒரு 5 கண்ட்ரீஸ், வேர்ல்ட்லேயே ஒரு 5 கண்ட்ரீஸோட அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய கேப் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த காரணம் என்னன்னா, ப்ரைவேட் ஹெல்த் கேர் வந்து பீப்புள் அவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கொடுக்குற ப்ரைவேட் ஹெல்த் கேருக்கு திருப்பி பப்ளிக் பாப்புலேஷனுக்கு அவங்க எதுவுமே பண்ணலை. அதுதான் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய காரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து எதுவுமே இப்போ நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் ஃபுல்லாக நம்ம ஓனில் தான் போகிறோம், நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இன்சூரன்ஸ் இருந்தால் இன்சூரன்ஸ் இல்லைன்னா அவன் சொல்கிறதான் கட்டி ஆகணும். ஸோ நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம டேக்ஸ் கட்டுற பணம் நினச்சிட்டு இருக்கோம். பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் gets a major contribution from government in every little thing they are getting from the every little benefit they are getting from the government. Taxல இருந்து, லேண்ட்ல இருந்து, ஸோ ஒன்னொன்னு ப்ரொக்யூர் பண்றதுல இருந்து. ஸோ அப்பனா அதுவும் நம்ம பணம் தானே, அதுவும் டேக்ஸ் பணம் தான். ஸோ அப்பனா they are obliged to help people. So they are obliged to help common people. Atleast ஒரு பர்சன்ட் ஏதாச்சும் ஒரு இது இருக்கணும். பட் ஆனால் யாருக்குமே அது தெரியல, ஃபர்ஸ்ட் இருக்கான்னு தெரியல. இருந்தாலுமே வந்து பப்ளிக்கு அதை போய் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு விஷயத்த மாத்தினாலே நிறைய விஷயம் சரியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரைவேட் ஹெல்த் கேருங்கிற பொறுத்த வரைக்கும் தே ஆர் ப்ரொவைடிங் வேர்ல்ட் கிளாஸ் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து, யூகே யூஎஸ்ல இருந்தே இங்க வராங்கன்னா, ஸோ ஒன் வந்து காஸ்ட் ஃபேக்டர் இருக்கு, பட் இன்னொன்று வந்து அந்த குவாலிட்டி இருக்கு. ஸோ இங்க சர்ஜரி பண்ணா அவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்ட்டு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஹெல்த்துங்கிறது அவ்வளோ முக்கியம். நம்ம வந்து ஒரு டாக்டர் நார்மலா ஒரு டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இன்னொரு டாக்டர் கிட்ட பாக்குறதுக்கே யோசிப்பாங்க நம்ம ஊர் மக்கள். ஆனா ஒரு கண்ட்ரியே தாண்டி வராங்கன்னா ஸோ அவ்வளோ நம்பிக்கை இருக்கு நம்ம ஹெல்த் கேர். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும், அது தப்பு கிடையாது. பட் ஆனால் லோக்கல் பாப்புலேஷன் நம்ம மறந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுங்கிறது அந்த ஒரு பேசிக் இதே இல்லை. ஸோ நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்டை வந்து எடுத்துட்டு வரணும் கவர்மெண்ட். அந்த பெனிஃபிட் வந்து வெறும் பேப்பர்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது, ப்ராக்டிஸ்ல இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு காமன் இதாக ஆகணும், ஒரு ஹேபிட்டா ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய டிசீசஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நம்ம பிஹெச்சிஸ்லாம் எவ்வளோ எஃபிஷியண்டா ஒர்க் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டம் பிரைவேட் செட்டப்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிஜமா ஒரு பெரிய இதா இருக்கும்னு தோணுது. எஸ் சார், தேங்க்யூ. இப்போ ஜஸ்டின் சார் சொல்ற மாதிரி அதே கான்செப்ட்ல பார்த்தோம்னா, எக்கனாமிக்கலி வீக் சொசைட்டி அப்படின்ற ஒரு கேட்டகரியில 10% ஆஃப் த இன்பேஷண்ட் பெட்ஸ் அண்ட் அரௌண்ட் 15% ஆஃப் த அவுட் பேஷண்ட் பெட்ஸ், அதாவது 25% ஆஃப் த பெட்ஸ் வந்து எக்கனாமிக்கலி வீக் சொசைட்டிக்கு நம்ம வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒதுக்கி தரணும், கவர்மெண்ட் லேண்ட்ல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒதுக்கி தரணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸா இருக்கு. ஸோ 10% இடபிள்யூஎஸ் வந்து எப்படி ரெகுலேட் பண்றாங்க? இப்போ டெல்லி கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நோடல் ஆஃபீஸர் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸரை வந்து நோடல் ஆஃபீஸரா போட்டிருக்காங்க. சோ அந்த டாக்டர் வந்து கீப் அப்டேட்டிங். இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல் அத்தாரிட்டி இருக்கும் எந்த பேஷண்ட எங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இடபிள்யூஎஸ் பெட்ஸ்ல அட்மிட் பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டெப்பா இருக்கும் அப்படின்றது நினைக்கிறோம். வேற ஏதாவது யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ரவி சார்ட்டி ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். இல்லனா டிஸ்கஷன் நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். anybody wants to contribute? Yeah, am I audible? I'm Dr. Jayavelu. Yes sir, you are audible sir. Yes. Yeah.
Just, I think the whole thing boils down to one thing, that the level of corruption. It's the lack of, it's a complete lack of empathy and complete apathy to the citizens from the government. I feel that's the reason. That's the reason, main reason. In the private healthcare, அவங்க வளர விட்டுட்டு கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே அவங்க ரொம்பவே நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, பிகாஸ் they are getting money out of it. So the main reason is corruption. I think corruption இது பண்ணாதான், ஹேண்டில் பண்ணாதான் the whole system will change. Without that there is going to be no change, I feel. Yes sir. கரெக்ட். அது மாதிரி நாங்களும் திங்க் பண்றது மாதிரி இதே லைன்ல திங்க் பண்ணிருக்கோம். பிரைவேட் ஹெல்த் கேரோட நீட் எங்க வருது? ஒருவேளை கவர்மெண்ட் ஹெல்த் கேரோட டெஃபிஷியன்சி தான் பிரைவேட் ஹெல்த் கேரோட நீடா அப்படின்ற கொஸ்டினும் இருக்கு. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருவேளை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா முக்காவாசி ஹாஸ்பிட்டல் 75% ஹாஸ்பிட்டல்ஸ்ல கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான் பிரைவேட் ஒர்க் பண்றாங்க தவிர பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு தனி பிரீட் எங்கேயுமே இல்ல. வெரி லெஸ். 25% வேணா பிரைவேட்ல தனியா இருப்பாங்க தவிர Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 75% கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் பிரைவேட். சோ அவ்வளவு ஒரு கேர் கொடுத்து, ஆனா அதே ட்ரீட்மெண்ட் தான். இப்போ அங்க பண்ற சர்ஜரி தான் இங்க சர்ஜரி பண்ண போறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் வைஸ் வந்து டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த மோட்டிவேஷன் ஏன் இல்ல? அந்த பிரைவேட் ஹெல்த் கேர்ல ஈவினிங்ல அவங்க காட்டுற மோட்டிவேஷன், ஒரு ஒரு நம்ம பேசுறதுல இருந்து பேஷண்ட்ஸை ரிசீவ் பண்றது இருக்க மோட்டிவேஷன் ஒரு கவர்மெண்ட் ஓபில இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நாங்களும் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்றோம். ஐ இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நான் அடுத்தவங்களை குறை சொல்லல, என்னையும் உட்பட தான் நான் சொல்றேன். ஒரு கவர்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்ணும் போதும் பிரைவேட்ல ஒர்க் பண்ணும் போதும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா பிரைவேட்ல வந்து இன்சென்டிவ் கூட. இப்ப பேஷண்ட்ஸ் வந்தாதான் நமக்கு காசு. ஏன்னா பிரைவேட்னு போகும்போது நிறைய பேர் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சேலரிக்காக தான் நம்ம வந்து போவோம். சோ அது இன்சென்டிவ் பேஸ்டா இருக்கனால பிரைவேட் ஹெல்த் கேர் ஒருவேளை நல்லா இருக்குதோ, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசர்ச் நல்லா இருக்குதோ. கவர்மெண்ட் செட்டப்ல இன்சென்டிவ் அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொவிஷனுமே கிடையாது. ஒருவேளை அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அது சுப்பீரியர் ஆபீசர்ஸ் பொறுத்து இருக்கு. they were very grateful to us and our team. So அதனால வந்து ரொம்ப அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க எங்க டீம்ஸ்க்கு. பட் ஸ்டில் வந்து ஒரு சேலரியில ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா வருமா? ஒரு நல்ல ஒர்க் பண்றாங்க, நல்லா ஒர்க் பண்ணல, பேஷண்ட் வந்து ஒருத்தனை வாழ்த்துறாங்க, ஒருத்தவங்க வந்து கோமா திட்டுறாங்க அப்படின்னா there won't be any difference in government. So இதுதான் ஒரு ஏப்பத்திக்கு லீட் பண்ணுச்சா? ஏன்னா அதே கவர்மெண்ட் டாக்டர் பிரைவேட்ல ஹாஸ்பிட்டல்ல போகும்போது 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் அங்க சம்பாதிக்கிறாங்க. பேஷண்ட்ஸ் ஆர் பிரிஃபரிங் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆனா காசு இருந்தும் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவேன் அப்படின்னு சொல்ற மக்கள் தமிழ்நாட்டுல எத்தனை அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த பிரைவேட் ஹெல்த் கேர் என்னால அஃபோர்ட் பண்ண முடியும், ஆனா பிரைவேட்டை விட கவர்மெண்ட் நல்லா இருக்கனால நான் கவர்மெண்ட்டுக்கு நோக்கி போறேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டாங்க. யாரால பிரைவேட் ஹெல்த் கேர் அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்க தான் கவர்மெண்ட் ஹெல்த் கேர் போறாங்க. ஏன்னா அதே கவர்மெண்ட் டாக்டர் பிரைவேட் ஹெல்த் கேர்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்போது போக மாட்டேங்கிறாங்க. சோ இதை பத்தி யாராவது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா? வாண்ட் டு கிவ் இன்புட்ஸ். எனக்கு ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா இப்போ இங்க எய்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான். ஆனா வந்து இங்க பிரைவேட் வார்டுன்னு ஒன்று தனியா வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து இப்போ டெல்லி பாப்புலேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு இதுக்கு அவங்க ஒரு டாப் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ்க்கு தான் வருவாங்க. ஈவன் தோ இட் இஸ் அ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், எய்ம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. பிகாஸ் பிரைவேட் வார்டுன்னு ஒன்று தனியாக வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெட்ஸ் எந்த இதுக்குமே இல்லை. ஸோ டாக்டர்ஸும் வந்து அவங்களுக்கு தெரியும், ஸோ இவங்க வந்து எல்லாமே நல்லா பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பிரைவேட் வார்டு அந்த மாதிரி கிரியேட் பண்ணா எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி காசே இருந்தாலும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். கேன் ஐ கிவ் மை இன்புட்ஸ்? Yeah, Sangeeta, please. Yeah. So எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட் ஹியர் when we even பேஷண்டோட ரைட்ஸா இருக்கட்டும் இல்ல டாக்டர்ஸோட நீடா இருக்கட்டும், somehow we end the discussion with incentive. So எனக்கு இந்த இன்சென்டிவ்னா என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். For me 1000 rupees will be an incentive. For somebody even 2 lakhs won't be enough. So I think the way we look at healthcare, even I have a judgment in சொல்ல முடியாது, but we know very well that doctors who work in private, the same doctors handle patients differently in government hospitals. Private la polite patient திட்றதோ இல்ல, which is a reality for all of us. இத பத்தி நம்ம நடக்குதா இல்லையான்ற டிஸ்கஷனுக்கு போக வேண்டாம். But in a country like India where we feel poor deserve to be poor and poor don't deserve a ethical or a needy healthcare which we deserve, and our attitude வந்து there is something called individual responsibility. We can't put everything on the government and say government இதெல்லாம் பண்ணல அதனால தான் private இத இண்டஸ்ட்ரியா பாக்குது. But finally it all narrows down to people, either me or the patients or the doctors.
like we have gone to a point where doctors oda relatives ke ethical private hospital ipo cities la kedakkiradhu illa. So we have gone to that point. Doctors me doctor friends kulliyume இந்த discussion la நடந்துதா இருக்கு. So like as you said, unless this discussion is about humanity as such, and we question the direct importance of what is poverty and where the system has broken, in the madri we won't be differentiating government and private, because at the end of the day we are all the same. When we say government, private, rich, poor, we just try to justify the fact that they don't deserve the proper healthcare while we deserve it. While the so-called intellectual or so-called rich people, it can be based on anything, caste, class, creed, religion, money, anything. But taking a discussion of something very essential like health, where every child that is born has the right to live, right to survive, and right to access to whatever disease that it has, and it has to be treated. On the level the pathona, I think as important as social responsibility, individual responsibility is very, very, it is actually more needed, because government edume pannalalum anga irukra government is finally us. We are the people no running the government in a way. It's the same people. So when we delineate all these things as corruption, government, healthcare, idellame are symptoms of a bigger issue where who deserves whom to live, who should live and who should die. தேங்க்யூ சங்கீதா, தேங்க்யூ. ஷூர். மக்களை பொறுத்து தான் இருக்கு, கவர்மெண்ட் பிரைவேட் அப்படின்றத பொறுத்து இல்ல, ஒவ்வொரு மனுஷனை பொறுத்து தான் இருக்கு. அவங்க அக்கறை இருந்தா கண்டிப்பா வந்து எந்த கேர்னாலுமே நல்லாதான் இருக்கும். எந்த வித பாகுபாடு இல்லாம நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மக்களை பொறுத்து தான் இருக்கே தவிர அது கவர்மெண்ட் பிரைவேட் அப்படின்றத குறை சொல்றதுல வந்து பெரிய ஃபன் இல்லை அப்படின்றது சங்கீதா சொல்றாங்க. ஸ்ரீராம் சார் ஒன்னு வந்து சாட்ல போட்டிருக்காங்க. அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரேஷியோ, அதாவது ஒரு கவர்மெண்ட்ல ஒரு டாக்டர் வந்து ஒரு 300 OP 400 OP ஒரு நாளைக்கு பார்க்க வேண்டியிருக்கும் within a few hours of time. அதே இந்த பிரைவேட்ல வந்து அவங்க 20 பேஷண்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த டாக்டர்ஸ்க்கு அந்த டைம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு 15 minutes ட்ரீட் பண்ண முடியுது அப்படின்னா இங்க ஒரு 1 or 2 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டிஃபரன்ஸும் ஒரு ஃபேக்டர் அப்படின்றது ஸ்ரீராம் சார் போட்டிருக்காங்க. ஸோ எனிபடி எல்ஸ் வாண்ட்ஸ் டு கான்ட்ரிபியூட் எனிதிங்? அதர்வைஸ் நம்ம இந்த டிஸ்கஷன் முடிச்சுக்கலாம். Thank you for this, Daniel. I think it's a very interesting to hear Sangeeta finally conclude the statement of by the people, of the people, for the people. That's what Sangeeta was trying to say. So I think differentiating itself is not a right thing. At the same time, finally, when Daniel said about in the government hospital they have to see 300 patients at a particular timing, and in the private they can see 20. There seems to be some problem, because when MCA says that we have about 1.3 million people registered, they're saying 20% don't even take the count. Another 20%, they don't know where they are. So if you go to UK, my little outdated statistics, 11% of the doctors in the GMC are Indians. I'm talking about the Indian statistics. So if you look at that, similarly, if you look at all over the world, those who study in Indian medical schools, which is much rather cheapest probably in the world, and they get the public money and do it, and they move out. So there's a lot of dichotomy there. There's something like a value-based things going wrong. There are rare breeds like Ravi and Sangeeta who feel that being in a naturist, being in the environment where they're much more happy and getting the intangible are very good. I think that is where the core value, something's gone wrong at the basic upbringing each one of us. What we hear at home often is what? I'm sorry to bring a value system here. You guys agree with me. What does the parents say? Nalla padi, nalla mark vaangu, nalla vela vaangu, nalla sambadi. Who tells you saying that be a good citizen? நம்ம வீட்டில் அது பேச கிடையாது. Unless you come back to that basic right. Those sitting here, many of you may be having children. What do we talk to children? I wish we'll talk to them saying that அதான் நம்ம சொன்னா நல்லா இருக்கும். Not that you career path எழுதி கொடுத்து you become like this. By 20 years ஒரு வீடு கட்டலாம். By 25th year you will have a second house. அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா that's how society is. So when you move out of that comfort zone and say that what is going to be fulfilling to you is more important. அது பார்க்கறதில்லை. So I just leave with that thought. I think that's where I think Sangeeta's comment is very important. Finally, what she said is very, very crucial for all of us to say that if you want to make changes, it has to begin with me. It has to begin with us. அப்பதான் change நடக்குதோ இல்லை நடக்காது. Because we are stuck with ourselves. We doctors sit with what? எல்லாருக்குமே ஒரு baggage இருக்கு. And you come out of medical college, you come out of the baggage. அந்த baggage கிளியாம இருந்ததுன்னா we can't move forward for helping those who are. One more comment I want to make is that for an ordinary poor, it is said that last census, which was happened probably in the house of the
started with Manmohan's house. 27% of India is considered to be below poverty line. That's 463 million people. Our priority is not health. Our priority is சாப்பாடு. And சாப்பாடு இல்லைனா they are not going to have good health. So I think it's important to go beyond that and see what we can do. Like, you know, they're talking about farming, they're talking about governance, they're talking about crafts. How many people think like that? My medical didn't teach me that. The school didn't teach me that. நாங்கள் படிக்கும்போது கிராஃப்ட் இருந்தது. நீங்களாம் படிக்கிற கிராஃப்ட் கூட கிடையாது ஸ்கூலில். எல்லாருக்குமே மக் பண்ணி பாஸ் வாங்கி நீட் எழுத அவ்வளோதான் இருக்கு இப்போ. அப்படி இருக்கும்போது யூ கான் ப்ரொடியூஸ் எனிதிங். மார்க் இஸ் நாட் த அல்டிமேட் எண்ட். அந்த மாதிரி மாற்றணும் நம்ம. தேங்க்யூ. I'm sorry. I'm emotional about. நம்ம என்னதான் கவர்மெண்ட் பிரைவேட் பிரிச்சு பேசணும், அட் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு கொரோனா சிச்சுவேஷன்ல அனைத்து அரசு மருத்துவர்களும் பிரைவேட்ல ஒர்க் பண்ற மருத்துவர்களும் அனைத்து மருத்துவ ஊழியர்களும் இன்னைக்கு உயிரை பணயம் வைத்து நமக்காக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம இன்னைக்குமே மறக்க முடியாது. I will leave to Ravi sir. Any concluding comments? Yeah. I think Sam sir and Sangeeta Sonnadu like concludes pretty much everything what I was thinking. And I think there are different levels to this discussion. We can talk about corruption, we can talk about individual responsibility, a lot of things. But yeah, I think we don't know where to start, but I think we should start somewhere, probably individual. That's the easiest that we can start talking about. No, at the individual level, what can I change, or what can I how can I change myself, or what can I change in my immediate circle? So it's and I think that's a big question for all the doctors who either private or government. Being ethical doctors is the need of the hour, Solopona, because the demands that the private hospitals dictate. The private hospital, the corporate hospital dictate terms. Even if you are a senior doctor in Apollo Hospital, the Apollo Hospital management is going to tell you have to generate so much income, otherwise you are not needed in the hospital. So apdi irkumbodhu you are actually pressurized to ask for unnecessary investigations, or I don't know, then it becomes unethical. So each doctor individually will have to think, okay, what should I really do? So and the kelvi varumbodhu I think a lot of doctors will probably opt out of the private sector. இன்னொன்னு எப்பவுமே நம்ம நினைப்போம் சிட்டிஸ்ல வந்துட்டு பிரைவேட் செக்டர் இல்லைனாக்கா கவர்மெண்ட் செக்டர் இல்ல. ஆக்சுவலி வி நீட் லைக் ஈவன் எத்திக்கல் family medicine doctors who can actually connect the the primary care and the surgical or secondary or tertiary care. இப்ப என்னன்னா யாருமே அந்த ஒரு ஜெனரல் டாக்டரா இல்ல, எல்லாருமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ்டா இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் கார்டியாலஜிஸ்ட் எனக்கு டயரியா போகுது, லூஸ் மோஷன் போகுதுன்னா யாரும் கேட்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, நீங்க இங்க போங்க, இல்ல ஒரு குழந்தைய வயிறு வலின்ட்டு வந்தா எனக்கு இது தெரியாது, நீங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட போங்கன்ட்டு. ஸோ we're actually making medicine more and more compartmentalizing, which is also not a good thing. So it creates more confusion, more distrust among the people also. So it's it's a very complicated issue, but I think it's good to start the discussion at some point. So sure. தேங்க்யூ சார். ரவி சார், உங்களோட பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து பேச வந்திருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்ம் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ் சார்பாக ரவி சாருக்கும் சிட்லிங் ஹாஸ்பிட்டலுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய அவங்களோட இன்புட்ஸை கொடுத்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. அடுத்த வாரம் தொடர்ந்து இதை பத்தி சட்ட ரீதியான உரிமைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன நம்ம பின்பற்றிட்டு வரோம், என்னென்ன பின்பற்றல அப்படின்றதையும் இந்த 3 வீக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணதோட சினாப்சிஸையும் நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ் அப்படின்றது ஒரு மக்களுடைய ஒரு விழிப்புணர்வுக்காக ஆரம்பிக்கப்பட்ட விஷயம். ஏன்னா விழிப்புணர்வு இருந்துச்சு அப்படின்னாலே மக்களால கேள்வி கேட்க முடியும், அவங்க உரிமைகள் தெரியும், அவங்க ஸ்கீம் பெனிஃபிட் தெரியும், அதனால மக்கள்கிட்ட வந்து ஒரு சக்தி இருக்கும் அப்படின்றதான் எங்களோட பார்வை. அதுக்காக அதை ஆரம்பிச்சோம். தொடர்ந்து எங்க ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க. ஸோ யூ பி கெட்டிங் த அப்டேட்ஸ். உங்க பிஸி ஷெட்யூல்ல வந்த அனைவருக்கும் நன்றி. நம் தமிழகம் நம் கடமை. நன்றி, வணக்கம். Thank you. Should I leave? Yeah,